Hi friends, welcome to Fitness Freaks. நான் உங்க வீரா. Shoulder workout seriesல இருந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போற workout seated overhead dumbbell press. இந்த workout போடுறதுனால எந்த மசில் workout ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம anterior deltoidum, lateral deltoidum major workout ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து flat benchல sit பண்ணிட்டு உங்க பேக் வந்து fully straight positionல வச்சுக்கங்க. workout பண்ணும்போது ரெண்டு ஹேண்ட்லயுமே dumbbell ஹோல்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல வந்து உங்களோட தைல ரெஸ்ட் பண்ணிக்கங்க. ஸ்டார்டிங் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா உங்களோட எல்போ வந்து ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். டாப்லயோ இல்ல பாட்டம்லயோ வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி பொசிஷன்ல வந்து உங்களுடைய எல்போ வந்து ஃபுல்லி லாக் அவுட் பண்ணக்கூடாது. நீங்க அப்படி ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஷோல்டர் தான் ஸ்ட்ரக் பண்ணணும். ஓகே, ரிட்டர்ன் பேக் ஸ்லோலி வாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டருக்கு எல்போ ஸ்ட்ரைட்டா வர அளவுக்கு டவுன் பண்ணா போதும். நம்ம புஷ் பண்ணும்போது பிரீத் அவுட்டும் அகைன் ஸ்லோலி ரிலீஸ் பண்ணும்போது பிரீத் இன்னும். ஓகே, புஷ் பண்ணும்போது பிரீத் அவுட், ஸ்லோலி கெட் பேக் பண்ணும்போது பிரீத் இன். இந்த ஒர்க் அவுட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலா 3 செட்ஸ் போட போறோம். ஒவ்வொரு செட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 10 to 15 ரெப்டேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ ரெஸ்ட் பிட்வீன் செட்ஸ் பாத்தீங்கன்னா 60 to 90 செகண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வெயிட் எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்றேன். எந்த வெயிட்ல உங்களால கம்ப்ளீட் 15 ரெப்டேஷன்ஸ் கரெக்டா எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாம ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்த வெயிட் வந்து ஃபர்ஸ்ட் செட் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல வந்து நம்ம 15 ரெப்டேஷன்ஸ் போட போறோம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் செட் பாத்தீங்கன்னா 12 ரெப்டேஷன்ஸ். இப்போ ப்ரீவியஸ் செட்ல வந்து 15 ரெப்டேஷன்ஸ் போட போறோம். அதுக்கு ஒரு வெயிட் சூஸ் பண்ணிருப்போம். இப்போ செகண்ட் செட் போகும்போது அந்த வெயிட்ல இருந்து ஸ்லைட் இன்க்ரிமெண்ட் பண்ணி செகண்ட் செட் 12 ரெப்டேஷன்ஸ் போடுங்க. அகைன் தேர்ட் செட் போகும்போது அகைன் ஸ்லைட் இன்க்ரிமெண்ட் இன் வெயிட் பண்ணி 10 ரெப்டேஷன்ஸ் போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் செட் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் அண்ட் தேர்ட் செட் இப்போ நான் எப்படி ஃபர்ஸ்ட் செட் போடணும் அதே ப்ரொசீஜர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் செட்ல வந்து 15 ரெப்டேஷன்ஸ். ஸ்டார்டிங்ல வந்து தம்புல வந்து என்னோட தைல ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். லிஃப்ட் பண்ணும் பொழுது என்னோட எல்போ வந்து என்னோட ஷோல்டர் ஹைட்டுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஓகே, என்னோட ஷோல்டர் வந்து ஃபுல்லி ஸ்ட்ரக் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல பாத்தீங்கன்னா 15 ரெப்டேஷன்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ செகண்ட் செட்டுக்கு இன் பிட்வீன் ரெஸ்ட் எவ்வளோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 60 to 90 செகண்ட்ஸ். ஓகேங்களா? செகண்ட் செட்ல வந்து 12 ரெப்டேஷன்ஸும் அதுக்கப்புறமா தேர்ட் செட்ல வந்து 10 ரெப்டேஷன்ஸ் போடுங்க. இந்த ஒர்க் அவுட்ல பாத்தீங்கன்னா மேஜர் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தம்புல ஹோல்ட் பண்ணும்பொழுது ஓவர் ஹேண்ட் கிரிப்ல சென்டர்ல தான் ஹோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட ஷோல்டர் ஹைட்ல தான் எல்போ இருக்கணும். ஸ்டார்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோல்டரோட ரொம்ப டவுன்ல எல்போ வச்சுப்பாங்க. அப்படி இல்லைங்களா ரொம்ப டாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஜாயின்ட்ஸ் ஷோல்டர் ஜாயின்ட்ஸ்ல வந்து பெயின் ஏற்படும். அப்புறமா டூ மச் ஆஃப் லோடு ஹெவி டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது பாடியை டூ மச் ஆஃப் ஸ்விங் பண்ணுவாங்க. அது ஸ்விங் பண்றதுனால உங்களுடைய பேக் போன் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஓகேங்களா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. மற்ற ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸை பார்க்க ரைட் டாப்ல இருக்க பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிட்னஸ் ஃப்ரீக் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.